என்னங்க புளியம்பட்டிக்காரங்க என்ன டிவிலெல்லாம் வர்றீங்களாமுங்க? டிவி இல்லடா மணியா, அது யூடியூப் சேனலு. ஓ, அது என்னமோ போங்க. என்ன படமெல்லாம் வருதுங்க? படமெல்லாம் வராதுடா மணியா. ஓ, அதில் வரலாறு, அறிவியல் அது சம்பந்தமான வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கிறேன். ஏனுங்க அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லித்தர்றாங்க. நீங்கன்னு போய் இங்கே புதுசாக சொல்லித்தரீங்க. இது பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர பாடம் இல்லைடா. அதைக்கு தாண்டி வெளியில் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு மற்றும் அறிவியல் நிகழ்வுகளை தான் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கிறேன். ஓ, அப்படிங்களா? நல்லா காசு வரும்னு சொல்லுங்க. காசெல்லாம் வராதுடா, வேணா வரும் தகவலை தப்பாக சொன்னான். என்ன வரலாறு பொறியியல் சொல்லி கொடுக்குறீங்க? இப்போ அமெரிக்கா வரலாறுமே, அப்புறம் நம்ம ஆளுக்கு ஏன் அமெரிக்கா போவோன்னு ஒரே அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற வரலாறையும் தான் வீடியோவாக போட்டுட்ருக்குறேன். நீங்கள் தானே போனீங்க, நல்ல காசு இல்லைங்க. அது இல்லைடா, இந்த வெள்ளைக்காரங்க ஒரு காலத்தில் நம்ம நாட்டுக்கு வந்து இங்கே வந்து சம்பாதிக்கலான்னு வந்தாங்க. ஆனால் இப்போ நாம் அமெரிக்கா போய் சம்பாதிக்க ஒன்று வெள்ளைக்கார நாட்டுக்கு போகிறோம். அப்படி என்ன மாற்றம் நடந்து போச்சு அப்படிங்கிறது தான் நான் என்ற வீடியோவில் சொல்லிக்கிறேன். அது ஏனுங்க? அது நீ வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உனக்கு தெரியும். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணினா தான் உனக்கு அதுக்கு அர்த்தம் என்னென்னு புரியும். ஓ, அப்புறம் வேறெல்லாம் இன்னும் ஓடுவீங்க? அறிவியலில் அப்பப்போ வர கண்டுபிடிப்பு, புதிய நிகழ்வுகள், அப்புறம் நான் படித்த புஸ்தகம், இதை பற்றியெல்லாம் போட போகிறேன். ஏன் நீங்கள் அமெரிக்கா போனது கம்ப்யூட்டர் போட்டி தான் இருக்கு, அங்கே போய் யூடியூப்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க. டேய், அது வேற இது வேறடா. இந்த சினிமா அரசியல்னு பேசினா நிறைய கூட்டம் வரும் இல்லைங்க? அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்கடா. நம்ம இந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதாக வீடியோ போடுறதுனால பார்க்குற கொஞ்சம் கூட்டம் முதல்ல கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் நாம் சொல்கிற தகவல்கள், அப்புறம் நம்ம சொல்கிற விதத்தில் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா நிறைய பேர் வருவாங்க. ஏனு அப்படியே சினிமாவில் நடிக்கலாம் இல்லைங்க? எனக்கு நடிப்பு வராதுன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறதுல ஏதோ உள்குத்து இருக்குதுடா. என்னமோ போங்க, நம்மளுக்கு காது குத்தி பல வருஷம் ஆகி போச்சுங்க. இப்படி தாங்க முதல்ல எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லைன்ட்டு கொடியை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. நான் போய் காட்டில் தண்ணி கட்டணுங்க, வரணுங்க. சரிடா, போ. அட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடு, லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு.